தாவேக்கா ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆயிடுச்சு. இந்த 100 நாளில் சிங்கப்பெண் அதிரடி திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டாந்துருக்காங்க. அது இல்லாமல் மின்சார கட்டணம் 200 யூனிட் ஃப்ரீன்னு ஒரு திட்டம் கொண்டாந்துருக்காங்க. அது 2 திட்டமும் நடைமுறையில் இருக்குது. இதில் சிங்கப்படை அதிரடி திட்டங்கிறது எப்படி நடைமுறையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அதை சொல்ல வேண்டியதில்லை, அதை விட்டுடுங்க. அடுத்தது இந்த 200 யூனிட் ஃப்ரீங்கிறதுல 200 யூனிட்டு மக்கள் அனுபவிச்சாங்களா, சந்தோஷப்பட்டாங்களா, இல்லை கரண்ட்டு கட்டணம் ஜாஸ்தி ஆகிடுச்சா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. அது 2 நடைமுறையில் இருக்குது. இப்போ புதுசாக தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அது ஃபஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி என்னன்னு கொஞ்சம் பேசுவோம். அது அநேகமாக ஒரு அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன ஒன்றுன்னா, கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு பட்டம் கட்டுவாங்க, இந்த நெத்தியில் கட்டுவாங்க. அந்த இது சில வீட்டில் வந்து பட்டம் கட்டுறதுல கூட்டமாக கட்டுறதுல சில இது கொஞ்சம் 16 கேரட்டு 18 கேரட்டு உள்ள நகைகளை வாங்கி பட்டம் கட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கூட்டமாக கட்டுறது தானே அப்படின்னு சில கட்டி போயிடுவாங்க. ஆனால் சிலர் தரமாக கட்டுவாங்க, அதை நம்ம இல்லைன்னு குறை சொல்ல முடியாது. சிலர் தரமாக கட்டுவாங்க, சிலர் கூட்டத்தில் 10ஓட 11ங்கிற கணக்கில் வாங்கி கட்டிவிட்டு போயிடுவாங்க. அதை கொண்டு போய் நகையை விற்கணும்னு போனால் தான் அங்கே அந்த சிக்கல் தெரியும். அதை விடுங்க. ஒருவேளை இப்போ நமக்கு கொடுக்க போகிற அந்த தங்கம் ஒரு திட்டத்தில் அதுமாரி எதுவும் குறைபாடுகள் இல்லாமல் நல்லா தரமான மோதிரமாக கொடுக்கணுங்கிறது நம்மளோட கோரிக்கை. அது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அது திட்டம் கொண்டாந்தால் தான் என்னன்னு தெரியும். சரி, அதை விடுங்க. அடுத்த திட்டத்துக்கு போவோம். அடுத்தது இந்த பெண்களுக்கு பஸ்ஸில் இலவசம்னு ஒன்று சொல்கிறாங்க. முன்னாடி ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இலவசம் கொடுத்தாங்க. கிராமங்கள்லேருந்து வர பஸ்ஸு, டவுனுக்கு வர பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம்னு கொடுத்தாங்க. அது பரவாயில்ல, அந்த வேலைக்கு போகிற லேடிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் உபயோகமாக இருந்தது. இவர் என்ன சொன்னார்னா, கன்னியாகுமரி டு மெட்ராஸ் வரலாம் லேடிஸ் எல்லாருக்கும் ஏறி இறங்கி போனால் ஃப்ரீன்னு சொல்லி சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மாவட்டத்துக்கு மாவட்டம்னு போட்டு ஏதோ குழப்பறாங்க. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று ஸ்டாலின் கொடுத்ததுக்கு அப்படியே நீடிக்கிட்டோம், அதை அப்படியே விடுங்க. அப்படி இல்லை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீன்னு மாற்றி விடுங்க, அதான் நல்லது. இல்லைன்னா எந்த பஸ்ஸில் டிக்கெட் வாங்கணும், எந்த பஸ்ஸில் வாங்க வேண்டாம் அப்படின்னு குழப்பத்தில் பொதுமக்களுக்கும் கண்டக்டருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரத்துக்கு, சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில லேடிஸ் ஏறிட்டு அதான் விஜய் சொல்லிட்டாரு எல்லா வண்டிலையும் ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன ஏன் டிக்கெட் கேட்குறீங்கன்னு இவங்க கேட்பாங்க. அவர் கண்டக்டர் சொல்லுவார், அப்படி இல்லாமல் இதில் போனால் மட்டும்தான் ஃப்ரீ, அதில் போனால் ஃப்ரீ கிடையாதுன்னு சொல்லுவார். அப்போ சண்டை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணி கூட அந்த திட்டத்தை கொண்டு வரலாம். இதுமாரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு என்னுடைய சஜஷன். ஏற்றுக்கிறதுனா ஏற்றுங்க, ஏற்றுக்கிறதுனா பிரச்சனை இல்லை. அடுத்தது 3வது, பரந்தூர் விமான நிலையம் ரத்துன்னு ஒரு திட்டம் கொண்டாந்துருக்காங்க. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியம்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சூழ்நிலையை பாதிக்கப்படும், அதனால் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட பரந்தூர் ஏரியாவில் உள்ள நிலங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 80-90% கையகப்படுத்தியாச்சு. எல்லாருக்கும் பொதுமக்கள்லாம் பணம் செட்டில் பண்ணியாச்சு. ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும் தான் பணம் செட்டில் பண்ணல, அவங்க தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்டையும் பேசி ஈஸியாக ஏதாவது சரி பண்ணி பணத்தை கொடுத்து பண்ணிட்டு அந்த திட்டத்தை கொண்டாந்துடலான்னு சொல்கிறாங்க. பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குங்கிறாங்க. அது என்ன கேட்டாக்கா அதை செய்யலாம்னு என்னுடைய இது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சூழ்நிலை பாதிக்கப்படும், அதனால் வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் யோசனை பண்ணி நல்ல விதமாக முடிவெடுத்து செய்யுங்க. திடீர்னு அந்த திட்டத்தை கைவிட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு